Please subscribe Sadhguru Sai Creations. சாப்பிட்டோன்னே எனக்கு வந்து வயிறு உப்புசமாகிடுது, அப்படியே பானை மாதிரி வயிறு ஆகிடுது. இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அனிமியா இருக்குது, இரத்த சோகை. இந்த இரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முழுமையான தீர்வுனா அது குடல் அழற்சி நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐபிஎஸ் கண்டிஷனில் தான் நிறைய பேருக்கு இந்த வயிறு உப்புசம் ஏற்படுது. அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். உணவே மருந்துன்றது தான் சித்த மருத்துவத்தோட கோட்பாடு. மாவுச்சத்தா நம்ம வந்து சாப்பிட்டுட்ருப்போம். இட்லி தோசை சாப்பிட்றது, ரைஸ் சாப்பிட்றது, மாவுச்சத்து தொடர்பான இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணுறோன்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளில் முக்கியமாக இந்த சுண்டைக்காயை மறந்துட்டோம். ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் இதில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்க போகுது? அது லைட்டாக கசக்கும், இல்லை தோற்பாக இருக்கும். அது பார்த்தாலே நம்ம பார்வை வேறு பக்கமாக திசை திருப்பி தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒதுக்குற இந்த காய் தான் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. பொதுவாக நம்ம கிளினிக்கில் வரக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, சுண்டைக்காய் நிறைய சாப்பிடுங்க, டெய்லி சுண்டைக்காயை எடுத்துக்கோங்க. எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் நம்ம சுண்டைக்காயை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அனிமியா இருக்குது, இரத்த சோகை. இந்த இரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முழுமையான தீர்வுனா அது சுண்டைக்காயை தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இரும்பு சத்து அதிகமாக இதில் இருக்குது. தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் நம்ம சுண்டைக்காயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் லெவல் செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அதிகரிச்சிருக்கும். 10 நாட்களில் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக 6 கிராம்ஸ் 7 கிராம்ஸ் ஹீமோக்ளோபின் இருந்தால் கூட அது 10 கிராம்ஸை தாண்டி அதிகமாக வர்றதுக்கு நிச்சயமாக சுண்டைக்காய் நமக்கு உதவி செய்யும். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு சொல்லலாம். முக்கியமாக இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். சாப்பிட்டோன்னே எனக்கு வந்து வயிறு உப்புசமாகிடுது, அப்படியே பானை மாதிரி வயிறு ஆகிடுது, டைட்டு. நான் சாரீ கட்டியிருக்கேன், டைட்டாகிடுது. நிறைய பேர் ஜென்ஸும் சொல்லுவாங்க, பெல்ட் போட்டிருக்கேன் மேம், அப்படியே லூஸ் பண்ணி விடணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு வயிறு சாப்பிட்டோன்னே உப்புசமாகிடுதுன்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்னென்னா, நம்ம பாடியில் அதிகமான கேஸ் இருக்கும். நம்ம கட்லேயுமே வந்து பார்த்தோம்னா நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். மாவுச்சத்தாக நம்ம வந்து சாப்பிட்டுட்ருப்போம். இட்லி தோசை சாப்பிட்றது, ரைஸ் சாப்பிட்றது, மாவுச்சத்து தொடர்பான இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த பாக்டீரியாஸ் உள்ளே வந்து பெருக ஆரம்பிச்சிடும், உள்ள உணவு புளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ புளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உள்ள கேஸ் ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பிச்சுட்டு வயிறு உபசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மெயினாக பார்த்தோம்னா குடல் அழற்சி நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐபிஎஸ் கண்டிஷனில் தான் நிறைய பேருக்கு இந்த வயிறு உப்புசம் ஏற்படுது. இப்போ இதில் சுண்டைக்காய்க்கு வயிறு உப்புசத்துக்கும் என்ன சம்மந்தம்னா, இது எப்படி பயன்படுத்தலாம்ன்ற சந்தேகம் வரும். இதை எப்படி பயன்படுத்தலான்றதுன்னு நான் சொல்கிறேன். பொதுவாக நம்ம சுண்டைக்காய் என்ன பண்ணுவோன்னா, சாதாரணமான சுண்டைக்காய் இருக்குது, பால் சுண்டைக்காயும் இருக்குது. எந்த சுண்டைக்காய் இருந்தாலும் நம்ம உடலுக்கு அதிகமான இது மருத்துவ குணங்களையும் பலன்களையும் அள்ளித்தருதுன்னு சொல்லலாம். இந்த சுண்டைக்காயை பச்சையாக கொண்டு வந்து சாம்பார் வைத்து சாப்பிட்லாம். இல்லைன்னா இதை கூட்டு மாதிரி செய்வாங்க. எப்படின்னா, இந்த சுண்டைக்காயை நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். ஒரு சுண்டைக்காயும் நசுக்கிட்டு இது கூட நிறைய பூண்டு சேர்த்துக்கணும், வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து பருப்பு சேர்த்து இதை கூட்டு மாதிரி தினமும் சாப்பிட்டோன்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். உணவே மருந்துன்றது தான் சித்த மருத்துவத்தோட கோட்பாடு. அப்போது இதை மருந்தாகவும் இந்த சுண்டைக்காயை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அடுத்ததாக, எனக்கு சுண்டைக்காய் டெய்லி சாப்பிட முடியல, சுண்டைக்காய் வத்தல் சாப்பிட்லாமா, எண்ணெயில் பொரித்து சாப்பிட்லாமான்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நிச்சயமாக சாப்பிட்லாம். ஆனால் யார் இதை சாப்பிடக்கூடாதுன்னா, பிபி இருக்கிறவங்க, இரத்த கொதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சுண்டைக்காய் வத்தலை எண்ணெயில் பொரித்து எடுக்கவே கூடாது. ஏன்னா இதில் நம்ம நிறைய சால்ட் போட்டு தான், உப்பு போட்டு அதை பதப்படுத்தி வச்சுருப்போம். திரும்ப அதை எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இந்த சுண்டைக்காயை இப்படி பொரித்து சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய வீடுகளையும் நம்ம பார்ப்போம், உப்பு சேர்க்காமல் சுண்டைக்காய் வத்தல் ரெடி பண்ணுவாங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுண்டைக்காயை வந்து நல்லா உடச்சிட்டு, இப்போது சம்மர் டைமில் தான் இந்த வத்தல் போடுறது எல்லாமே நம்ம செய்வோம். நல்லா உடச்சிட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு ரொம்ப கம்மியாக அதை தண்ணியில் கரைச்சி சேர்த்து அதை வந்து பதப்படுத்தி எடுத்து வச்சுப்பாங்க.
அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வயிறு உப்புசம் இருக்குது, மந்தமாக இருக்குது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குது, சாப்பிட்டோன்னே நான் வந்து மோஷன் போயிடுறேன், இல்லை எனக்கு 2-3 நாள் கழிச்சும் மோஷன் வராமல் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் இருக்குது, சாப்பிட்டு எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாயிடுது, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 7-8 மணி நேரம் ஆனால் தான் லைட்டாக எனக்கு பசி உணர்வே தெரியுது, இதனோட சேர்ந்து எனக்கு அல்சரே வந்துடுச்சுன்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்குது. இதற்கு நம்ம சுண்டைக்காய் என்ன பண்ணலாம்னா, நல்லா உலர்த்திட்டு இந்த சுண்டைக்காய் வத்தல் இருக்கு இல்லைங்களா, இதை பவுடர் பண்ணிக்கணும். நம்ம வீடுகளெல்லாம் பாட்டிமா அரைச்சி கொடுப்பாங்க, அங்காய பொடி அப்படின்றத அரைச்சி கொடுப்பாங்க. இந்த சுண்டை வத்தலோட நமக்கு தனியா, சுக்கு, மிளகு, சீரகம் இது எல்லாமே சேர்த்து, முக்கியமாக இதில் பெருங்காயம் சேர்ப்பாங்க, இது எல்லாமே சேர்த்து பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சாப்பிடும்போது முதல்ல சூடாக இருக்கக்கூடிய சாதத்தில் இது 1 ஸ்பூன், கொஞ்சம் நெய், ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இந்த உணவை ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவாங்க. இந்த அங்காய பொடி சேர்த்த உணவை ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டில் நமக்கு வேப்பம்பூவும் கிடைக்கும், இதனோட வேப்பம்பூவும் லேசாக வறுத்து போட்டு செஞ்சுக்கலாம். இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது தினமும் ரொட்டீனாக நம்ம வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு வீட்டில் எல்லாருக்குமே, குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் 2 கைப்பிடி அளவு ஃபஸ்ட்டு சாதத்தை அங்காய பொடி போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்தோம்னா இந்த வயிறு உப்புசம் நிச்சயமாக குறையும். இல்லைங்க இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன், இதை தாண்டியும் எனக்கு வந்து வயிறு உப்புசம் இருக்குது அப்படின்றவங்க நிறைய பேர் நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்டாசிட்லாம் வாங்கி குடிப்பாங்க. மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நல்லா பிங்க் கலரில் இருக்கும் பாட்டிலில், அதை வாங்கி அப்பப்போ குடிக்கிறது, டேப்லெட்ஸ் போட்டுக்கிறது, இந்த ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். இல்லைன்னா வயிறு உப்புசமாக இருந்தால் நிறைய பேர் பண்ணுற ஒரு தவறு என்னென்னா சோடா வாங்கி குடிக்கிறது. டக்குன்னு சோடா வாங்கி குடித்தோன்னே எனக்கு டைஜஷன் ஆகிடுச்சு, திரும்பி நான் அடுத்த வேளை உணவு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இடையில சோடா குடிக்கிற பழக்கமும் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நான்வெஜ் சாப்பிடும்போது அப்போ தான் வயிறு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு. இதையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. வயிறு உப்புசம் இருக்கும்போது நேச்சுரலாக இயற்கை முறையில் நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமடிஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக சோடா குடித்தோம்னா நம்ம உடலில், அதாவது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயர் அரிக்க ஆரம்பிச்சிடும், திரும்ப அல்சர் அதிகமாக தான் செய்யும். அதனால் சோடா வயிறு உப்புசம் இருக்குது, அல்சர் இருக்குது, எனக்கு சரியாக ஃபுட்டு டைஜஷன் ஆகலை, அந்த சமயத்தில் சோடா குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா பாயில் பண்ணணும். இதில் சீரகம், சோம்பு, வெத்தலை இருந்தாலும் ஒரு 2-3 வெத்தலை பிச்சு போட்டுக்கலாம். இதை பாயில் பண்ணிவிட்டு நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சொன்னாங்க, சாப்பிட்டு முடித்த உடனே வெத்தலை பாக்கு போடுறது, தாம்பூலம் போடுறது நம்ம வழக்கத்தில் இருந்தது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதே மாதிரி நான் சொன்ன சுண்டைக்காய் ரொம்ப சிறந்தது. அதாவது வயிறு உப்புசம் இருக்குன்னா இந்த சுண்டைக்காயை பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு அங்காய பொடியெலாம் என்னால் தயாரிக்க முடியாது அப்படின்னா சித்த மருத்துவத்தில் சுண்டை வற்றல் சூரணம் அப்படின்ற ஒரு மருந்தே இருக்குது. இதை வாங்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மோரில் கலந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வேளை இதை குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது தொடர்ந்து எடுக்கும்போது வயிறு உப்புசம், இல்லை இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குது, இல்லை ரத்த சோகை இருக்கிறவங்க கூட இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை எடுத்துக்கலாம். முக்கியமாக பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில், மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய மசில் கிராம்ப்ஸ், தசை பிடிப்புக்கு இந்த சுண்டை வற்றல் சூர்ணம் ரொம்ப சிறந்தது. நெஞ்சிலே எனக்கு வந்து வாயு பிடிப்பு இருக்குது, நெஞ்சில் குத்திக்கிட்டே இருக்குது, முதுகில் வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன், வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த குறிப்புகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வாடாய்படுத்தக்கூடிய இந்த அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிரந்தர தீர்வுகள் கிடைக்கும். இதை தாண்டி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சித்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.